ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னே ஒரு சில பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அந்த நியூக்ளியஸை சுற்றிலும் எலக்ட்ரான்ஸ் சுற்றி வரும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டல் பொறுத்த வரைக்கும் அதில் 1 or more எலக்ட்ரான்ஸ் லூஸ்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ். அதாவது மெட்டல்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய 1 or 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ் கூட ரொம்ப லூஸ்லி பவுண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரான் பேர் தான் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு காப்பர் ஆட்டம் இருக்கு. சரியா? அந்த காப்பர் ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் கம்பேர் டு த அதர் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அதர் எலக்ட்ரான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் ரொம்ப லூஸ்லி பவுண்ட்ல இருக்கும் நியூக்ளியஸ் கூட. அப்போ இந்த எலக்ட்ரான் பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ரொம்ப ஈஸியாக டிட்டாச் பண்ண முடியும் ஃப்ரம் த ஆட்டம். ஆட்டம்ல இருந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வெளியே பிரித்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட், எந்தெந்த சப்ஸ்டன்ஸில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னா ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ரேண்டம் டைரக்ஷன்ல கண்டினியூஸா மோஷன்ல இருக்கும் அட் கிவன் டெம்பரேச்சர். ஓகே, கீழே டயக்ராம் பாருங்க, இது ஒரு கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டர்ல பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, ரேண்டம் மோஷன் இருக்கு. எல்லா டைரக்ஷன்லையும் அங்கேயும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, சுத்திட்டே இருக்கும் ஒரு கிவன் டெம்பரேச்சர்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நோ நெட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் from one end of the conductor to other end. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா என்னதான் எலக்ட்ரான் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டே இருந்தாலும் கண்டக்டரோட ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு எந்த விதமான நெட் டிரான்ஸ்ஃபரும் இல்லை. ஓகேவா? என்ன இல்லை, இங்க நெட் டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஏன் நெட் டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ரைட் சைட் போகுது அப்படின்னா அதே டைம்ல இன்னொரு எலக்ட்ரான் லெஃப்ட் சைடில் போகுமா? இப்போ இந்த ரெண்டும் ஒன்று பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒன்று டவுன்வர்டில் போச்சுன்னா இன்னொன்று அப்வர்டில் போகும். அப்போ அது இது என்ன ஆகிடுங்க, பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா அந்த மோஷன் என்ன ஆகிடும், ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இங்கே நோ நெட் டிரான்ஸ்ஃபர், இங்கே நெட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அதனால இங்கே என்ன இல்லை, கரண்ட் இல்லை. நோ கரண்ட் இந்த கண்டக்டர். அப்போ ஒரு கண்டக்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அங்கே எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் ரேண்டம் மோஷன்ல இருக்கும், அங்க நெட் டிரான்ஸ்ஃபர் இல்லை, அதனால அங்க கரண்ட் இல்லை. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அதே கண்டக்டரை வெளியே இருந்து ஒரு பேட்டரி மூலியமா கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா அப்ளை பண்றாங்க. ஓகேவா? when a potential difference is applied by the battery across the end of the conductor, அந்த கண்டக்டரோட ரெண்டு எண்ணில் என்ன பண்றாங்க, பேட்டரியை கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? லிசனிங்க பாருங்க, இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், இந்த சின்ன லைன் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். அப்போ பார்த்தோம்னா இந்த எண்டில் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு, ரைட் சைடில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸையும் ரிப்பல் பண்ணும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸையும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ லெஃப்ட்ல ரிப்பல் ஆகுது, ரைட் சைடில் அட்ராக்ட் ஆகுது. அப்போ எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகுதுனாக்கா ஒரே சைடில் ட்ரிஃப்ட் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. அதாவது நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் சைடு என்ன ஆகுது, எல்லாமே இங்கே ட்ரிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நெட் ஃப்ளோ இருக்கு. ஓகேவா? இங்கே என்ன இல்லை, நோ நெட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் இல்லை. ஓகேவா? எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா எல்லா எலக்ட்ரானும் என்ன ஆகுது, இங்கே ஒரே டைரக்ஷனில் இங்கே ட்ரிஃப்ட் ஆகுது. அப்போ அதனால இங்கே பார்த்தோம்னாக்கா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரொடியூசிங் ஏ நெட் எலக்ட்ரிக் கரண்ட். அதுதான் இங்கேக்கும் வித்தியாசம். சரியா? ஸோ இந்த சைடில் நெகட்டிவ் டெர்மினல், இந்த சைடில் பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ எல்லா உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இங்கே ட்ரிஃப்ட் ஆகுது.
ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல பேட்டரி என்ன வேலை பண்ணுதுன்னா சிம்பிளி கிரியேட்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மட்டும் தான் கிரியேட் பண்ணுது. ஒரு பக்கம் நெகட்டிவ் டெர்மினல் லோ பொட்டன்ஷியல், இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் டெர்மினல் ஹை பொட்டன்ஷியல். அப்போ ஒரு பக்கம் லோவும் ஒரு பக்கம் ஹையாகவும் இருக்கு. அப்போ இங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை என்ன பண்ணுது அந்த பேட்டரி இங்கே கிரியேட் பண்ணுது. ரைட். அடுத்து கரண்ட்னா என்னன்னு படிக்க போகிறோம். இப்போ கரண்ட் எப்படி இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா, அடுத்து இங்கே கரண்ட்னா என்னன்னு படிக்க போகிறோம். த எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ ஏ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கொடுக்கப்பட்ட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியா ஒரு செகண்டுக்கு எத்தனை சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் 1 செகண்டுக்கு எத்தனை சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ, ஓகேவா, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் 1 செகண்டுக்கு எத்தனை சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அது பேர் தான் என்னது, கரண்ட் அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ அங்கே அது எடுத்துக்கின டைம் டீயா இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் கியூவா இருந்தால் கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அது போல் கிடைக்கும். I ஈக்குவல் டு கியூ பை டி. ஐ இஸ் த கரண்ட், கியூனா ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ், டீனா டைம் டேக்கன், அது எவ்வளோ டைம் அங்கே எடுத்துக்கிச்சு. சரியா, ஓகே ரைட். அப்போ கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் I ஈக்குவல் டு கியூ பை டி. பட் முக்கியமானது சார்ஜ் ஃப்ளோ இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கேன், ரெண்டாவது செகண்ட்ல அதே 5 சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகுமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இல்லை, நாட் கான்ஸ்டன்ட். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் சார்ஜ் ஃப்ளோ மாறிட்டே இருக்கும். அதனால கரண்ட்டு என்ன இங்கே மாறிட்டே இருக்கும். அப்போ கரண்ட்டை என்ன பண்ணலான்னாக்கா ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷன் படி எழுத முடியும். ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. ஓகேங்களா, ஏன்னா கரண்ட் மாறிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மில் எழுதலாம். ஓகேவா, ஸோ இங்கே டெல் கியூ என்ன அப்படின்னா டெல் கியூ இஸ் அ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் பாசஸ் த்ரூ த கண்டக்டர் அட் எனி கிராஸ் செக்ஷன் டூரிங் த டைம் இன்டர்வல் டெல் டி. அதாவது டெல் டி டைமில் அந்த கிராஸ் செக்ஷன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சார்ஜ் டெல் கியூ. ஓகேவா, அப்போ அந்த கரண்ட் பேர் ஆவரேஜ் கரண்ட். இங்கே நான் சொன்ன பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு செகண்டுக்கும் சார்ஜ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னாக்கா நாட் கான்ஸ்டன்ட், மாறிட்டே இருக்கும். அதனால கரண்ட் ஆல்சோ சேஞ்சஸ். ஓகேங்களா, சார்ஜ் ஃப்ளோ மாறிட்டே இருக்கும், அதனால கரண்ட்டும் மாறும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11th படித்த டெக்னிக் தான் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அதாவது இங்கே டிஃபரன்ஷியல் கால்குலஸை அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. ஓகேவா, ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மூலிமா என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கரண்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். இந்த ஆம்பியரை கேபிட்டல் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. லாஸ்டா ஒரு ஆம்பியர் என்ன பண்றாங்க, டிஃபைன் பண்றாங்க. டிஃபைன் 1 ஆம்பியர். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, I ஈக்குவல் டு கியூ பை டி. ஒரு கண்டக்டர்ல இல்லை ஒரு கிவன் ஏரியாவில், ஓகேவா, ஒரு கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஒரு செகண்டுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர். ஓகேவா, ஸோ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் 1 செகண்டுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பாஸ் ஆச்சுன்னா ஓகேவா, அப்போ அந்த கரண்ட் பேர் என்ன, 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஒரு கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஒரு செகண்டுக்கு 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கரண்ட் என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. ஸோ கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மாதிரி போட்டு ஐ அப்படின்னு பக்கத்தில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரோ என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை இண்டிகேட் பண்ணோம் அந்த சர்க்கியூட்டில். ஓகேவா, அந்த சர்க்கியூட்டில் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்ன பண்ணோம், இண்டிகேட் பண்ணோம். பை கன்வென்ஷன். Okay, by convention, this flow in the circuit should be from the positive terminal of the battery to the negative terminal. நீங்க இங்க கூட இந்த சர்க்யூட் பாருங்க. இப்போ இந்த சர்க்யூட்ல இதுதான் மேல இருக்கு பாத்தீங்களா, அது பாசிட்டிவ் டெர்மினல், கீழே இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல். இங்க கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இந்த பக்கம் தான் ஏரோ மார்க் போட்டிருக்கு. சரியா, அப்போ கரண்டோட டைரக்ஷன் என்ன பண்றாங்க, பாசிட்டிவ் டெர்மினல்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் டெர்மினல்ல முடிகிற மாதிரி அந்த ஏரோ மார்க் போடுவாங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி to the negative terminal of the battery. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த சர்க்யூட் வழியாக வந்து பேட்டரியோட
நெகட்டிவ் டெர்மினலில் முடியும். இதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். இந்த கரண்ட் பேர் தான் என்னன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஆர் சிம்பிளி கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த கரண்ட்டோட டைரக்ஷனை எப்படி இங்கே நோட் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னாக்கா டைப்பிக்கல் சர்க்கியூட்டில் பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. என்ன சார்ஜ் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும்? எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் ஸ்டார்ட் பண்ணி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் முடியும். ஓகே, ஸோ கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மைனஸ், இது மேலே இருக்கிறது ப்ளஸ். இங்கே எலக்ட்ரானோட டைரக்ஷன் பாருங்கள், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், இதான் ஏரோ மார்க். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரான் நெகட்டிவ் டெர்மினலில் ஸ்டார்ட் பண்ணுது, பாசிட்டிவ் டெர்மினலில் முடியுது. ஓகேவா? ஒரு சர்க்கியூட்டில் எப்பவுமே எலக்ட்ரான் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். ஓகே, அப்போது கரண்ட்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரான் ஃப்ளோவும் எப்படி இருக்குங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆஸ் ஏ ரிசல்ட் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் பாயிண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சர்க்கியூட்டில் பாருங்கள், சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு கிளாக் வைஸில் இருக்குது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன். லாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் த சேம் ஆஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே நெகட்டிவ் சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகாது, எலக்ட்ரான் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இங்கே மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறாங்க. இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. முக்கியமானது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதோட எலக்ட்ரிக் கரண்ட் அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.